பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பகுதி 8. பகுதி 8ல் புணர்ச்சி விதிகளில் பண்பு பெயர் புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். பண்பு பெயர் புணர்ச்சியில் மொத்தம் 7 விதிகள் இருக்குது. அந்த 7 விதிகளில் முதல் 3 விதிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஈறுபோதல் அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றில் உள்ள மை நீங்கி புணரும். இப்போது கருமை குட்டல் விழி அப்படின்னு கொடுத்து சேர்த்துறத சொல்லும்போது இந்த முதல் வார்த்தையில் இருக்கிற மை அப்படின்ற எழுத்தானது ஈறுபோதல் விதியின்படி மறையும் போது கரு குட்டல் விழி கருவிழி அப்படின்னு சேர்ந்து புணரும். 2வது இடைஉகரம் ஈயாதல். மை விகுதி கெட்ட நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள ஊகரம் ஈகரமாக திரியும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பெருமை குட்டல் அன் அப்படின்னு கொடுத்துட்டு இதை சேர்த்தெழுத சொல்லி கேட்கும்போது இங்க பெருமைன்னு இருக்கு இல்லையா, இந்த மை மறைஞ்சிரும். எந்த விதியின்படி? ஈறுபோதல் அப்படின்ற விதியின்படி மை மறைஞ்சதுன்னா பெருக்குட்டல் அன் அப்படின்னு பிரிப்போமா. இப்போ இங்க ரூ எப்படி பிரிப்போம்? இற்குட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போமா. அப்படி பிரிக்கும் போது இடைமுகரம் ஈயாதல் அப்படின்ற விதியின்படி இந்த ஊ அப்படின்ற எழுத்து ஈயா மாறிடும். அப்படி ஈயா மாறுச்சுன்னா பெரு அப்படிங்கிறது பெரி அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ பெரி குட்டல் அன் அப்படின்னு வருதா. இங்க உடம்படுமை ஈ இடையில் தோன்றல். இங்க வருமொழியில உயிரெழுத்தும் நிலைமொழியில உயிரெழுத்தும் வர்றதுனால இங்க உடம்படுமை எழுத்தான ஈ தோன்றும். அதனால் பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் பெரியன் அப்படின்னு நமக்கு பதில் கிடைக்கும். என்ன விதி இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி பெரியன் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதணும். அடுத்த விதி ஆதி நீடல். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆதினா முதல்னு பொருள். மைவிகுதி கெட்ட நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ முதுமை குட்டல் ஊர் அப்படின்னு கொடுத்துட்டு சேர்த்துறது சொல்லி கேட்கும்போது ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி இந்த மை கெட்டு முது குட்டல் ஊர் அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதுவோம். இப்போ இங்க ஆதி நீடல் அப்படின்ற ஒரு விதியை பயன்படுத்தி இந்த முது அப்படின்னு வர எழுத்த மூது அப்படின்னு நம்ம மாற்றணும். அதாவது முதல் எழுத்து நீண்டு ஒலிக்கும். இப்போ இந்த முதல் வார்த்தையில் இருக்கிற தூ எப்படி நம்ம பிரிப்போம்? இத்து குட்டல் ஊன்னு பிரிப்போமா. நமக்கு முன்னாடியே தெரியும், இங்க உயிர்வரின் குரல் விட்டோடும். அதாவது 2வது வார்த்தையில உயிரெழுத்து தொடங்குறதுனால இந்த ஊங்கிறது ஓடிடும், அதாவது மறைறதுனால மூத்து குட்டல் ஊர் அப்படின்னு எழுதுவோம். இங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பே அப்படின்ற விதியின்படி